ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டிப்ஸ் அங்கே பார்க்க போகிறோம். மழைக்காலத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதில் இது ஒரு பாட்டு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. மழை காலத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை எல்லாமே அதிகமாக வந்துடும். பச்சை புல் அதெல்லாமே நிறைய முளைக்கும் இல்லையா? ஸோ அதனால் கொசு அதிகமாக வருங்க. இந்த தோட்டத்துல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா வேப்பிலை எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடியது தான். ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சட்டி, அதாவது நல்லா வெயிட்டான யூஸ் பண்ணாத இதுக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க. ஒரு சட்டி, ஒரு பெரிய சட்டி ஒன்று எடுத்திருக்கேன். அதில் இந்த தேங்காய் தொட்டியெல்லாம் வச்சு நெருப்பு வச்சுருக்கேங்க. அந்த நெருப்பு கூட்டிட்டு அது எரியக்கூடாது, அந்த நெருப்பாக மட்டும்தான் இருக்கணும் பார்த்திங்கன்னா. ஸோ அது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பச்சை வேப்பிலை இருக்குது பார்த்திங்களா, அந்த வேப்பிலை விழுதோடவே அது மேலே நம்ம வைக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு புகையாக வரும். அந்த புகை வந்தால் தான் நம்மளுக்கு வீட்டில் எந்த ஒரு கொசு கூட நீங்கள் பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ ஒரு இந்த வேப்பிலையோட அந்த புகையை நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனால அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டுங்க. வேப்பிலைனாலே நோய் எதிர்ப்பு சக்திக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த புகையை நம்ம டெய்லியும் வீக்லி ட்வைஸாவது 2 நாளாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் கொசு தொல்லையும் இருக்காது. இது வேப்பிலையை வச்சுட்டு அதில் நான் சாம்பிராணி பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகள் எல்லாமே கிடைக்கும். வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ டைல்ஸ் பாலாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் அட்டை வச்சு அது மேலே அந்த சட்டியை வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மேட்டு இருக்கும், அந்த மேட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மேட் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக எல்லார் வீட்லேயும் டைல்ஸ் தான் போடுறாங்க. ஸோ டைல்ஸ்னால பிரச்சனையும் வருது. ஸோ அதுக்கான சொல்யூஷனும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த புகை பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாளாவது ஸ்மோக் பண்ணணுங்க. அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு. நம்ம வீட்டில் சென்டரில் வச்சுருங்க இந்த புகையை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புகை இன்னும் நல்லா வரும். லாஸாக காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்தது இது சாம்பிராணி புகை டெய்லியும் நம்ம வீட்டில் போடுறதுங்க. இது சாம்பிராணி புகை போடுறது புகை போட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த ஒரு கரண்டி. அதனால் நான் இந்த கரண்டி தான் நான் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நெருப்பு வச்சுட்டு அதில் சாம்பிராணி நம்ம போடுறோம். இதை வீடு முழுக்க காட்டுங்க. இந்த புகையை உங்களுக்கு வீடு முழுக்க காட்டும்போது உங்களுக்கு எந்த ஒரு கொசுவும் வராது. நல்ல ஒரு தெய்வ கடாட்சமாக நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அடுத்தது 2 சூடம் அதில் பொடிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக நான் சாம்பிராணியும் போட்டுட்டு நல்லா அதை அந்த நெருப்பை கலைச்சி விட்டிங்கன்னா அவ்வளோ புகை வரும். இந்த மாதிரி ஒரு அட்டை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா நல்ல புகை வரும். ஸோ இதை எல்லா ரூமுக்கும் காட்டுங்க. அதுக்கடுத்தது சாயங்கால நேரம் இதை பண்ணுங்கள். ஈவினிங் டைம் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொசு அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல் இதை டெய்லியும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. இப்போ யாருமே சாம்பிராணி புகையெல்லாம் போடுறதில்ல. அதுக்கு அடுத்தது வேப்பிலையே யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக ஆல் அவுட் இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறோம். இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே நம்ம மறந்துக்கிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு புகை ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு. இதை வீட்டினுடைய சென்டரில் வச்சுருங்க. வீட்டினுடைய சென்டரில் வச்சிட்டிங்க அப்படின்னா வீடு முழுக்க இந்த புகை ஸ்ப்ரெட் ஆயிரும். உங்களுக்கு எந்த கொசுவும் வராது. ரொம்ப
டாப் பெஸ்ட்டு ஐடியானா இது தாங்க நான் சொல்லுவேன். குழந்தைங்க இருக்கிற பக்கம் கண்டிப்பாக வாரத்தில் 2 டைம் போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நைட் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா மார்னிங் வரைக்கும் உங்களுக்கு வரும்.